ஹாய். இப்போ நாங்கள் மேலே தூங்குறனால காலையில் எங்களை வந்து எழுப்பி விடுறது யாருன்னு தெரியுமா? இந்த 2 மைனா தான். ரெகுலராக காலையில் 5, 6, 10க்குலாம் வந்து கரெக்டாக எங்களை எழுப்பி விட்டுரும். ஸோ காலையில் நாங்கள் இதை பார்த்துட்டு எந்திரிக்கிறப்போ அவ்வளோ ஒரு ஹாப்பியாக பிளெஸ்ஸிங்ஸாக இருக்கிற மாதிரி இருக்குது. செம்மையாக இருக்குல்ல. ஸோ நாங்கள் காலையில் 6 மணிக்கு டெய்லியும் எழுந்திரிச்சு சர்ச்சோட ஸ்விம்மிங் கிளாஸ் தான் போகிறது. ஸோ இன்றைக்கி வந்து சர்ச்சோட ஸ்விம்மிங் கிளாஸில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சு. அதனால எனக்கும் வந்து ஒரு போகிறதுல ஒரு பயன் இருக்கே அப்படின்ற மாதிரி ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ நம்ம பசங்களை எந்த அளவு என்கரேஜ் பண்ணுறோமோ அந்த அளவு வந்து அவங்களும் வந்து விடாமுயற்சியோட எதையுமே வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஸோ எங்களோட என்கரேஜ்மெண்ட்டில் தான் சர்ச்சு வந்து இந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆனது. ஸோ எனக்கு வந்து ஒரு ஹாப்பி தான். ஸோ ஃபோர்ஸ் பண்ணாமல் எந்த வகையில் நம்ம பசங்களை வந்து நம்ம மோட்டிவ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி மோட்டிவ் பண்ணாலே அவங்க பிரைட் ஆயிடுவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்றைக்கி லஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா பயங்கர கலர்ஃபுல்லான பிளேட் தான். என் பிளேட்டை பார்க்குறப்பே உங்களுக்கு ஆசையாக இருக்குல்ல. அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கையில் வச்சுருக்க வந்து ப்ளம்ஸு. நான் எங்கள் வீட்டுக்கு வந்தால் தான் இது கிடைக்கும். ஸோ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி இன்னொரு லாகில் வந்து நான் எப்படி கொலக்கட்டை செய்யலான்னு ஷேர் பண்ணேன்.